நாளைக்கு மிக முக்கியமான ஆஷூரா, நோம்ப விட்டுறாதி, துவா கபூல் செய்யப்படக்கூடிய நாள். நாளைக்கு குடும்பங்களுக்கு செலவழி, அல்லாஹ் பரக்கத் செய்வாங்க. நீங்க பாடி பாடி கஷ்டப்பட்டு உழைச்சி பரக்கத்தை அடைகிறத விட நாளைய நாள் உங்கள்கிட்ட இருக்கிற அவ்வளோ பணத்தை குடும்பத்தை செலவழிங்க. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் முழு வருடமும் உங்களோட குடும்பத்துக்கு செலவழிக்கிற பரக்கத்தை அல்லாஹ் உங்களுக்கு தருவோம். சஹாபாக்கள் சொல்றாங்க, இந்த ஹதீஸை நாங்க அனுபவத்துல கண்டோம். பிற பத்திரிக்கிறே முஹர்ரம் குடும்பத்துக்கு செலவழிக்கும், அல்லாஹ் முழு வருஷமும் செலவழிக்கிற பாக்கியத்தை அல்லாஹ் தருவான் உங்களுக்கு. அடுத்தது மிக முக்கியமானது தான் முஹர்ரம் 10 அன்றைக்கு நீங்க எல்லா இடத்துலையும் வீடியோ பார்ப்பீங்க. ஈரான்ல, சிரியால, லெபனான்ல, இந்தியால, பாகிஸ்தான்ல என்ன செய்வாங்க, நெஞ்சில குத்தி குத்தி ரத்தம் எடுப்பாங்க. நம்மட தூண்டில் மாதிரி முதுகுல குத்தி குத்தி ரத்தம் எடுப்பாங்க. இது ஹுசைன் ரத்தம், ஹுசைன் ரத்தம் கத்துவாங்க. ஏன் அது உலகத்துல இத்தனை லட்சக்கணக்கான மக்கள் ஏன் ரத்தம் எடுக்கிறாங்க? உலகத்துடைய கலாச்சாரமாக மாறி சரியாயுது. ஹுசைன் ரலியல்லாஹு எங்கட உயிர். அதான் ஹுசைன் ரலியல்லாஹு சொல்றேன் உங்களுக்கு. ஹுசைன் ரலியல்லாஹு தைரியசாலி, ரசூலுல்லாஹ் வளர்த்த புள்ள. இப்ப ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு ஈராக்குக்கு வரணும். இப்ப ஈராக்ல தான் ஹுசைன் ரலியல்லாஹுடைய ஆதரவாளர்கள் இருக்கிறார். மதீனாவில் இருந்து கொண்டு ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு ஈராக்குக்கு போறாங்க. சஹாபாக்கள் சொன்னாங்க, போவாதீங்க ஹுசைன், போவாதீங்க. ஏன்னா உங்களோட வாப்பா ஏற்கனவே இப்படித்தான் கூஃபாக்கு போய் கொலை செஞ்சிட்டாங்க உங்களோட வாப்பா. ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு முடிவெடுத்தாங்க போறதுதான். நான் சுருக்கமா சொல்றேன், நீங்க விளங்குறதுக்காக. நீங்க சரியா படிக்கலன்னா தவறான விளக்கம் உங்களுக்கு கிடைச்சிடும், அதுதான் சொல்றேன் சரியா. இப்ப ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அப்துல்லா பின் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு கூப்பிட்டு சொன்னாங்க, நீங்க எவ்வளோ உயர்ந்தவங்க. ஏண்டா ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு கையை மோருவாங்க அப்துல்லா பின் அப்பாஸ். ரசூலுல்லாஹோட பேரன் தானே, ரசூலுல்லாவே மாறித்தான் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு. நபியும் சொல்லுவான், ஹுசைன் மின்னி வான மின், ஹுசைன் என்ன சேர்ந்தவர். நபியுடைய மடியில வளர்ந்த புள்ள. நபியவங்க முத்தமிடுவாங்க உதட்ட ஹுசைனுடைய ரலியல்லாஹு அன்ஹு. அப்துல்லா பின் அப்பாஸ் கடைசியா சொன்னாங்க, கும்புரா என்ற ஒரு பறவைக்கு, பறவையே உனக்கு முழு ஆகாயம் ஒன்றதான், நினைச்ச இடத்துல நீ முட்டையிடு, நினைச்ச இடத்துல கூடு கட்டலாம். நாங்க சொல்றோம் போகாத, அவங்க முடிவெடுத்தாங்க போகணும். எப்ப குடும்பத்தோட சொன்னா, குடும்பத்தை கூட்டிட்டு போவாது. அவங்களோட மனைவி, பிள்ளைகள் எல்லாரும், மாமாமார், மக்கள், மருமக்கள் எல்லாரும் ஈராக்கு கிட்ட வந்துட்டாங்க. இப்ப அப்ப யசீதுடைய ஆட்சி தானே, அவன் எவ்வளவு பெரிய கடினமானவன் என்றா, ஒரு படையை அனுப்பினான் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு யுத்தம் செய்யறது குடும்பத்தோட. அப்பதான் கர்பலா என்ற இடம் ஒன்று இருக்குது ஈராக்ல. அதுக்கு சொல்றது கர்புன் வபலா. அரபுல கர்ப் என்றாலும் சோதனை, பலாண்டாலும் சோதனை. கர்புன் வபலா. அந்த இடத்துல முற்றுகையிட்டுட்டாங்க. சின்ன குடும்பம், அது பெரிய படம் வந்திருக்கு. வந்தா முதல் வேலை செஞ்சாங்க என்னடா, தண்ணி கொடுக்கல, தண்ணி கொடுக்க இல்லை. இப்ப ஆட்சியை கொடுத்தால் யார், ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு இல்லையா, நானா தானே கொடுத்தது. இப்ப நடக்குது அநியாயம். தண்ணி கொடுக்கல, தண்ணி கொடுக்காம தண்ணியை தடுத்துட்டாங்க, குடிக்க தண்ணி இல்லை பிள்ளையெல்லாம். இப்ப போர் ஆரம்பிக்குது, யுத்தம். ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு பின்னு போக மாட்டாங்க ஒரு நாள், அவங்க தைரியசாலி. அலி ரலியல்லாஹு அன்ஹு சம்பவத்தை படிச்சீங்கன்னா உங்களுக்கு விளங்கும், வாப்பா பிள்ளை எப்படி வளர்த்தாரு அவங்க. இப்ப யுத்தம். ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, எல்லாரையும் கூப்பிட்டு சொன்னாங்க, ஷஹீதாகும் வரைக்கும் நான் போராடுவேன், நான் பின்னுக்கு வைக்க மாட்டேன் காலை. என்ன செய்யறது, மனைவிமார் பேர பிள்ளையெல்லாம் அழுகுது, நடக்காது, நான் கால் வைக்க மாட்டேன் பின்னுக்குண்டா. சார் நீங்க சொன்னா நாங்க போராடி இல்லை, நாங்களும் மௌத்தாகிறோம். எல்லாருமே மௌத்தாயிட்டாங்க. நீண்ட சம்பவம் சுருக்கி சொல்றேன்னா, கடைசியா ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு மட்டும் இருக்கிறாங்க.
ஒத்தொத்தனா வாரது ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு கொலை செய்யறது பார்த்தா ரசூலுல்லாஹ்வோட மோகம் எப்படி கொல்றது, கை வைக்கலுமா? அதுலதான் ஷிமிர்னு உருவம் வந்தா, ஷிமிர் தில் ஜௌஷன். அதான் ஷிமிர் என்று பேர் வைக்கப்படாங்கிற பிள்ளைகளுக்கு பேர் வச்சா மாத்திட்டுறோம் ஷிமிர். அல்லாஹ்வோட லானத் இருக்குது அவனுக்கு. இவன் என்ன செஞ்சான், ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு கழுத்தை வெட்டினான். எவ்வளோ போராடினாங்க, தனியே நின்று 4000 பேருக்கு முன்னுக்கு போராட இயலாது. அன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பேர பிள்ளைகள் எல்லாம் வேதவை, எல்லார கணவன்மாரும் மவுத், எல்லாரும் மவுத் ஆயிட்டாங்க கர்பலாவுல. ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய தலையை வெட்டினா தலை வேற பொடி வேற. எங்களுக்கு பேசுறது லேசா இருக்குது, லேசான சம்பவம் அல்ல, அது மனசு தாங்காது. உங்களோட வாப்பா, உங்களோட குடும்பம், உங்களோட தலைவர் தலையை வெட்டி பொடி வேறண்டா அந்த யோசிச்சு பாருங்க அந்த நிலைமை. அது மட்டுமல்ல, என்ன செஞ்சாங்கன்னா அவ்வளோ பெண்களும் விதவையாக வருது. ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு தலையை ஒரு பிளேட்ல வச்சு அனுப்புறாங்க யசீது கிட்ட. தலை வருது, இப்ப பொடிய கர்பலாவில் அடக்கிட்டாங்க. அதுதான் ஈராக்ல அந்த இடம் இருக்குது, போவாங்க எல்லாரும். தலையை யசீதுகிட்ட கொண்டு வந்தா ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு தன்னை சக்கராத்ல வசிய செஞ்சிருந்தாங்க, என்ன ஷஹீதானா என்ற உடம்ப உம்மாக்கு பக்கத்தில் அடக்குங்க, ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா மதீனாவில். யசீத் வந்து என்ன செஞ்சான், தலை வந்திருக்குது, அந்த ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு நாக்கு எடுத்து பார்த்தார். சஹாபாக்கள் அழுதாங்க, சொன்னாங்க ரசூலுல்லாஹ் முத்தமிட்ட நாக்கு, இதெல்லாம் இவ்வளோ பெரிய அநியாயம் உலகத்தில் நடந்தது. அதற்கு பிறகு அந்த தலை மதீனாக்கு கொண்டு வரப்பட்டு தொழுவிக்கப்பட்டு பகீல ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவுக்கு பக்கத்தில் அடக்கம் செய்யப்பட்டது. இந்த வரலாறு நடந்தது ஆஷூரா, முஹர்ரம் பிறப்பத். இதைத்தான் யகூதிகள் வடிவமைத்து எங்கட முஸ்லீம்களை பிரிக்கிறது. இந்த துயரத்துக்கு யாருக்கு சிரிப்பு வராது? இந்த சம்பவத்தை நீங்க சரியா வாய்ச்சிங்கன்னா அழுதுட்டே இருப்பீங்க. நீங்க நான் பூர்த்தியா சொல்லல, இந்த சம்பவத்தை நீங்க வாய்ச்சிங்கன்னா நீங்க அழுதுட்டே இருப்பீங்க. இதை வடிவமைச்சு என்ன செஞ்சாங்க, இப்படி நடந்து ஹுசைனுக்கு நாங்க ரத்தம் கொடுக்கணும் என்றுதான் முஸ்லீம்கள் ரெண்டா பிரிச்சுட்டாங்க, ஷியா சுன்னி. இப்படித்தான் பிரிச்சு எங்களுக்கு சரியான சம்பவம் தெரியாது, நாங்களும் அங்கதான் போவோம். அதனாலதான் நீங்க நாளை பாருங்க, முஹர்ரம் அன்றைக்கு ஈரான்ல, ஈராக்ல, லெபனான்ல, சிரியாவுல, இந்தியாவுல, பாகிஸ்தான், ஸ்ரீலங்காலை வெறுமேலோட என்ன செய்வாங்க, அப்படியே கத்தியால வெட்டி விட்டு ரத்தம் எடுப்பாங்க. ரத்தம் எடுக்கிறது அவசியம். ரத்தம் கொடுத்து என்ன செய்ய நாங்க என்ன செய்யணும், ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு போல எங்கட பிள்ளைகளை வளர்க்கும். அந்த ரத்தம் எங்கள்கிட்ட இருக்கணும். அந்த பிள்ளைகள் அநியாயத்துக்கு எதிராக பேசுற பிள்ளைகள், நீதமான பிள்ளைகள், அதைத்தான் நாங்க படிக்கணும் இந்த முஹர்ரமுடைய தினத்தில். கண்ணியமிக்க சகோதரர்களே, இப்படியான சொர்க்கவாதியான குடும்பம் ஷஹீதாக்கப்பட்ட தினம்தான் நாளைய தினம் இன்ஷா அல்லாஹ். முஹர்ரமுடைய 10 சகோதரர்களே, குடும்பம் பிள்ளைகளை நோன்பு பிடிக்க பழக்கிறது, மனைவியை நோன்பு பிடிக்கிறது, எப்படியாவது குடும்பத்தை நரகத்தை விட்டு பாதுகாக்கிறது தான் எங்களுடைய வாழ்க்கை நோக்கம்.